வணக்கம். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ க்ளோஸ் டு நம்ம இந்த தீபாவளி கிட்ட வரும்போது நார்மலாக ஒவ்வொரு brokerage கம்பெனியும் அடுத்த இந்த 3 to 4 months இந்த தீபாவளிக்குள்ள நிஃப்டியோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதே போல் இயர் எண்டுக்குள்ள என்ன நிஃப்டி டார்கெட் போகும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க brokerage கம்பெனிஸ். இதில் ஒன் ஆஃப் த ஒரு brokerage நான் இன்னைக்கு பார்க்கும்போது தீபாவளிக்குள்ள நிஃப்டி ஒரு 10% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக வந்திருக்கு. ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் செலக்டிவாக ஒரு சில செக்டார் ஸ்ட்ரகிள் ஆனாலும் மற்ற செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், ஒன்று ருப்பியோ க்ரூட் ஆயில், இது ரெண்டும் தான் அடுத்த மார்க்கெட் ஃபேக்டரை டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி அதிகமான வாலட்டிலிட்டி, வால்யூம் அதிகமான ஸ்டாக்ஸு, அதே போல் நிஃப்டி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராட் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆகிருக்கு லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது. செக்டார் பக்கம் வரும்போது மீடியா இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், நியர்லி 1% இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது கன்சியூமர் டூரபிள்ஸ் 1% பாசிட்டிவ். மீடியா ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ரேலி ஒரு முக்கியமான ரீசன். பிவிஆர் ஐநாக்ஸ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மீடியா செக்டாரில் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் கன்சியூமர் டூரபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஜி இந்தியா இன்றைக்கி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு காரணம், இந்த 2 இண்டெக்ஸ். அப்போ என்னென்னா ஸ்டாக் செலக்டிவான ரேலினால தான் இந்த 2 இண்டெக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. அதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்கில் செக்டார்னு பார்க்கும்போது ஃபார்மா இண்டெக்ஸில் இன்றைக்கி ஒரு வீக்னஸ் இருந்தது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. 20 ஸ்டாக்கில் 16 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. இப்கா லேப் குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்றைக்கி நியர்லி 4%. லாரஸ் லேப், சைடஸ் லைஃப், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு ஃபார்மாவில். அடுத்தது இன்றைக்கி ஐடி செக்டாரில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 0.3% டவுனில் முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் 0.6% டவுன். இதில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி அதிகமான ஃபால் இருந்தது. இப்போது நிஃப்டியில் வரலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 39 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 10 ஸ்டாக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒரு ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஃபால் இன்னைக்கு நிஃப்டியில் டாப் லூசராக முடிஞ்சிருக்கு, மோர் தென் 4%. ஜியோ ஃபினான்ஷியல் ஆல்ரெடி ரீசெண்டாக நேற்று ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் வீக்காகவே இன்னைக்கு டர்ன் ஆகிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் 2% இறங்கியிருக்கு. அலுமினியம் ஸ்டாக்ஸ், ஆக்சுவலாக அலுமினியம் ஸ்டாக் வந்து ஏன் இன்னைக்கு அதிகமான ஃபால், நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, எதனால் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஹிண்டால்கோ, நால்கோ, வேதாந்தா, இந்த 3 ஸ்டாக்குமே அலுமினியம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. வேதாந்தா அலுமினியம்ன்றது செப்பரேட் கம்பெனியாக இருக்குது. இப்போ வேதாந்தா குரூப்பில் இருந்து டிமர்ஜ் ஆகி இந்த 3 ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு. எஸ்பிஐ இன்னைக்கு 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த 10 ஸ்டாக்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் 4%. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நேதி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். பாரதி ஏர்டெல், அதானி குரூப்பில் அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், இந்த 2 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க்கில் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஐடியில் விப்ரோவும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ், அதாவது 1%க்கு மேலே ஏறல அப்படின்னாலும் பட் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கிற மார்க்கெட்டில் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப்பில் இன்னைக்கு டாப் லூசர்னா நால்கோ வந்து 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாரஸ் லேப், எல்என்டி ஃபினான்ஸ், பேடிஎம், இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக ரேலி வந்த ஸ்டாக் பேடிஎம். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங். 100 ஸ்டாக்ல நியர்லி 70 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ், 30 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். எல்ஜி இந்தியா இன்னைக்கு மிட் கேப்ல டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 100ல பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் 5% கிட்ட இறங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரை நேற்று ரிசல்ட் வந்திருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4% ஃபால். நெட்வெப், என்பிசிசி, ரெட்டிங்டன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3% இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் ஃபால் ஆயிருக்கு. கன்சூமர் டூரபிள்ஸில் பேட்டா இந்தியா ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2வது நாளாக ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வோல்டாஸ், ஹேவல்ஸ், டிக்சன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு
மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மீடியாவில் பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் சன் டிவி இந்த ஸ்டாக்லாம் பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் நியர்லி 1% வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு டானாக இருந்தது. இல்லை இப்கா லேப் ஆல்கம் லேபோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு ரீசன். ரெண்டாவது ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு ஃபார்மால இருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்த முக்கியமான ஒரு சில நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸோட ரிசல்ட் எப்படி இருந்தது. WPI இன்ஃப்ளேஷன் டேட்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது பாசிட்டிவ். இன்னைக்கு ரிசல்ட் தரப்போகிற கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், BDL, கொச்சின் ஷிப்யார்ட். இதில் அசோக் லேலண்ட், BDL ரெண்டு கம்பெனியும் மார்க்கெட் ஹவுஸில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதே போல் NMDC, பதாஞ்சலி ஃபுட்ஸ், வோல்டாஸ். இன்னைக்கு வோல்டாஸ் ரிசல்ட் இன்னும் வரல, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வரல மேபி. ஆனால் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஸோ அப்போ அசோக் லேலண்ட், BDL, கொச்சின் ஷிப்யார்ட், வோல்டாஸ், பதாஞ்சலி ஃபுட், NMDC நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இப்போ நேற்று ரிசல்ட் கொடுத்த கம்பெனியில் பாசிட்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது MFSL, மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3%, ஓனஸா கன்சூமர் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெல்ஸ்பூன் லிவிங் 5 to 7% இன்னைக்கு இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கில் 3% பாசிட்டிவ். LG இந்தியாவோட ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் 10%. LG எக்யூப்மெண்ட்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. KRBL 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. RCF வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்னால பெரிய சேஞ்சஸ் இல்லை. KNR கன்ஸ்ட்ரக்ஷன் 2% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. அதே போல் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் 3% இறங்கின இந்த ஸ்டாக்கு மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நியர்லி 1.5% டவுனில் முடிஞ்சிருக்கு. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் 5%க்கு மேலே இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரை, பிரெயின் பீஸ் சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு வந்து நியர்லி 3% கிட்ட இறங்கியிருக்கு. பிரிகேட் ரியல் எஸ்டேட் கம்பெனி 1% இன்னைக்கு பாசிட்டிவ். ஒலக்ட்ரா கிரீன் டெக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாக் இன்னைக்கு 5% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. இதில் இந்த ரீசெண்டாக நடந்த மார்க்கெட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அதாவது நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் தான் இருக்கிற மொத்த இண்டெக்ஸில் ரொம்ப வீக்கான இண்டெக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு செக்டாரும் கூட. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீடியா இண்டெக்ஸ் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து ரீசெண்டாக மீடியா இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. டெக்னிக்கலாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இதை தாண்டி ஃபண்ட்ரைசிங்கான ப்ரொபோசல் ப்ரொமோட்டர் சைடில் இன்னொன்று சாட் வந்து செபியோட ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். அலுமினியம் ஸ்டாக் ஏன் ஃபால் ஆச்சு அப்படின்றதுல நார்வே பேஸ்டு நோக் ஹைட்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி அலுமினியம் ப்ரொடக்ஷனை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்தியா பேஸ்டு அலுமினியம் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து நால்கோ, வேதாந்தா அலுமினியம், ஹிண்டால்கோ இந்த 3 ஸ்டாக்கு இது நாளைக்கும் நம்ம கவனிக்கலாம். பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து எத்தனால் பிளண்டிங்கில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு காஷியஸான மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இன்னைக்கு. அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, நியர்லி 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு லோயர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். BDLம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நியர்லி 2% பாசிட்டிவ். பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நியர்லி 18 கோடி ரூபாயிலேருந்து 118 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் 2 மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்ட் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்தது 1% ஃபாலோ ஆயிருக்கு. ஆல்கம் லேபோட ரிசல்ட் 21% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 2% இன்னைக்கு இந்த ஸ்டாக் டவுனில் முடிஞ்சிருக்கு. டாக்டர் ரெட்டியோட CEO கிளாண்ட் ஃபார்மாவில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாண்ட் ஃபார்மா நியூட்ரலாக இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் ஹைக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வேதாந்தா வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி $1 பில்லியன் அளவுக்கு டெட்டை குறைக்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஃபினான்ஷியல் காஸ்ட்டை வந்து 31% குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆந்திர பிரதேஷில் நியூ ப்ராஜெக்ட் மேபி வேதாந்தா இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. பட் மார்க்கெட் பாசிட்டிவாக டர்ன் ஆகும்போது வேதாந்தாவில் பவுன்ஸ் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் திருவாங்கூர் ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி 2% இறங்கியிருக்கு. ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் இன்னைக்கு ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு, ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ்
ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2% ஸ்டாக் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. அர்பன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்சல் இந்தியா 4 அப்படின்ற ஷேர் ஹோல்டர் வந்து நியர்லி 1.3% ஷேர் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். இன்னைக்கு அர்பன் கம்பெனி 2% பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்னைக்கு 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. வால்யூம் அதிகமாகி இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரைஸ் ஆயிருக்கு. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்கோட ரிசல்ட் நியர்லி 3% ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்னைக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலக்டிவான ஃபோக்கஸ் தான். ரெண்டாவது, இந்த வாரத்தோட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வாரம் முடியுது. இந்த Q1 வந்து இன்னையோட முடியுது. இன்னும் மேபி செபிட்ட அப்ரூவல் வாங்கின இல்லை ஒரு சில டிலேட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்கும். பட் அதோட ஃபோக்கஸ் பெருசாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து லைவ் மார்க்கெட் நியூஸு, டெக்னிக்கல், குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இதெல்லாமே சேர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட்டு வர இந்த வாலட்டிலிட்டி இனி கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,200 வரப்போகிற வாரம் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இந்த லெவல் உடஞ்சா 23,800 அடுத்த சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து 23,800ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டேஜ் வந்து நியர்லி அரௌண்ட் ஜூலை மிட்ல வந்த ஒரு லோ, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஜூலை 20-22 வந்த லோ. அந்த லெவல் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். 23,800க்கு கீழே ஒரு வரப்போகிற வாரம் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பேரிஷ் மொமெண்டம் டாமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த கேஷ் க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கிறது. புட் ஆப்ஷன் பையருக்கும் சரி, ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு இம்பாக்ட் தான் இந்த கேஷோட இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி ஸ்டில் இன்னும் நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.